அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட போகும் கிரக மாற்றம் தலைகீழாக நின்றாலும் இனி விதி விடாது. எண்ணி 7 நாட்களுக்குள் இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது? குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சிகத்தில் சூரியனும் புதனும், தனுசு ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவி, விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு எண்ணி 7 நாட்களுக்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன் ராசிக்குள் இருப்பதும், ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதும் நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த 2 ஸ்தானங்களும் வலுவடைந்திருப்பதால் குடும்ப உறவுகள் செழுமையாக இருக்குங்க. இவ்வளவு நாட்களாக உறவுகளுக்குள் ஏற்பட்டு வந்த தேவையில்லாத மனஸ்தாபங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. பிரச்சனைகள் வந்தாலும் கட்டுக்குள் இருக்குங்க. அதே போல் 3ஆம் இடத்தில் சனி வக்ர நிவர்த்தியில் இருப்பதால் எதிர்மறை பலன்கள் நீங்கி சாதகமான பலன்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. புதிய தொழில் மூலம் லாபம் கிடைக்குங்க. போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெற இருக்கீங்க. அதே போல் மனதில் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், சனி, செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களினாலும் இக்காலகட்டங்கள்ல பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. தேவையான அளவிற்கு வருமானம் தந்தருள்வார் சுக்கிரன். அவருக்கு ஆதரவாக ஜீவனக்காரகரான சனி பகவானும் வலம் வருவதால் பணப்பிரச்சனை இக்காலகட்டில் இருப்பதற்கு வாய்ப்பில்லைங்க. குரு பகவான் ருண ரோக சத்துருஸ்தானத்திற்கு பார்வதால தேவையற்ற அனாவசிய செலவுகள்ல பணம் விரயமாகும். நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோருடன் வாக்குவாதம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்க. அர்த்தாஷ்டக ராசியில் ராகு நிலை கொண்டிருப்பதால் உடல் நலன்ல பாதுகாப்பாக இருப்பது அவசியங்க. தேவையில்லாமல் வெளியில் செல்வது, தரக்குறைவான உணவகங்களில் உணவருந்துவது, பிறருக்கு வாக்குவாதம் செய்து ஆகியவற்றை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது தருணங்கள் உங்களுடைய ராசிநாதனான குரு வக்ரம் பெற்று 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் வரலாங்க. தொல்லை தந்த எதிரிகள் விலகுவாங்க. சனி வக்ர நிவர்த்தியாகி விட்டதால் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகுங்க. வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகுவாங்க. தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறுங்க. அதே போல் தெய்வீக நாட்டம் அதிகரிக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல குரு பகவான் வக்ரம் பெறுவதால வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அவர் வக்ரம் பெறும்போது ஆரோக்கிய குறைபாடுகள் அதிகரிக்கலாம். அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. சுகாதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறும்போது மருத்துவ செலவு கூடுவதை தவிர்க்க முடியாதுங்க. மனக்கவலை தரும் விதத்தில் உறவினர்கள் நடந்து கொள்வாங்க. பொருளாதார பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அருளாளர்களுடைய ஆலோசனையும் அனுபவஸ்தர்களுடைய அறிவையும் வாழ்க்கை பாதை சீராக உதவும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுப்பதன் மூலம் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. இதனால் கூடுமான வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்களே செய்து முடித்து வெற்றி காண்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானின் மீது செவ்வாயினுடைய பார்வை பதியுது. அதாவது கடகத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வரும் செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். விரையாதிபதி செவ்வாயினுடைய பார்வை சகாய
சகாயஸ்தானத்தில் பதிவதால் விரயங்கள் அதிகரிக்குங்க. இருப்பினும் வீண் விரயங்களும் இருந்து விடுபட சுப விரயங்கள் மேற்கொள்வது நல்லது. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி ஒரு தொகையை செலவிடுவீங்க. அவர்கள் வெளிநாடு செல்வது, வேலைக்காக முயற்சி செய்வது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீங்க. பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல முடிவுக்கு வருங்க. அதே போல் புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது விரையாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது என்பது நன்மை என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களை விற்கும் சூழல் கூட ஏற்படலாங்க. ஆனால் ஒரு சொத்தை வித்துவிட்டு 2-3 மடங்கு வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாக இருக்கு. பிள்ளைகளின் கல்யாண வாய்ப்புகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. வியாபார நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்றுவதில் மும்முரம் காட்டுவீங்க. அந்த முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்கு. கடகராசியில் நீச்சம் பெற்று சஞ்சித்து வந்த செவ்வாய் வக்ரம் பெற இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். என்றாலும் புத்திரஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையாதுங்க. பண விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்க. மற்றவர்களை நம்பி செய்த காரியம் தாமதப்படலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்க இருக்குது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான லாபம் கைகளில் புரளுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து நிர்பந்தம் அதிகரிக்க இருக்கு. கலைஞர்களுக்கு எதிர்ப்புகள் நிறைவேறுங்க. மாணவ மாணவிகளுக்கு அரசு வழி ஆதரவு கிடைக்க இருக்கு. பெண்மணிகளுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தருங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதற்கு தேவையான கல்வி உதவி தொகை என்று சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் பெற்று தருவார் புதன். அதே போல் IAS, IPS, IFS போன்ற உயர்கல்விகள் பங்கேற்றால் வெற்றிக்கனியை பெற்று திகழ்ந்து விடுவீங்க. சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அந்த அளவிற்கு உங்களுக்கு யோக பலன்கள் கிடைக்க உள்ளன என்பதை தெளிவாக உறுதியளிக்குது. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் யோக பலன்கள் அளிக்கக்கூடிய பாதையில் சஞ்சரிப்பதால் விவசாயத்தில் நல்ல பலன்களை அனுபவிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம விளைச்சல் எதிர்பார்க்கும் அளவிற்கு கிடைப்பது மகிழ்ச்சியை அளிக்குங்க. சந்தையில் உங்களுடைய விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்குங்க. ஏற்றுமதி துறையில் உள்ள விவசாயத்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பது மகிழ்ச்சியை அளிக்குங்க. இதனால பழைய கடன்களை அடைத்து உங்களுடைய பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமா இந்த வாரம் உங்களுக்கு அமையிருக்கு. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாருங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் கூட விரைவில் அவை நிறைவேறிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குது. தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து அபிராமி அம்மையை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.